எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண vlogல வரலட்சுமி பூஜைக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்திருப்பீங்க. இந்த vlog அதனுடைய கண்டினியூவேஷன் மாதிரி தான். வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 8 இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட் 7 அதாவது Thursday ஈவினிங்ல இருந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த vlogல பார்க்க போறீங்க. அன்னைக்கு ஈவினிங் அம்மா, அத்தை எல்லாருமே வந்துட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு saree drape பண்ற வேலையை தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் சொம்பு, அதுக்கு மேல ஒரு மீடியம் சைஸ் சொம்பு வச்சு பிரவுன் கலர்ல பெரிய செலோ டேப் வரும்ல, அதை வச்சு நாங்க ஒட்டிட்டோம். மேல வச்சிருக்க அந்த மீடியம் சைஸ் சொம்புல கட்டைப்பையில இருக்கிற கட்டையை ரிமூவ் பண்ணி அதுல வச்சு கட்டிட்டோம். இந்த மாதிரி கட்டையை எதுக்கு நம்ம கட்டுறோம்னா, சாரியை வந்து நீட்டா அதுல ட்ரேப் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு தான். சாரியோட ட்ரேப்பிங் வந்து என்னால ரொம்ப டீட்டெயிலிங்கா ஷூட் பண்ண முடியல. ஏன்னா யூஸ்வலா வந்து இந்த மாதிரி சாரி ட்ரேப் பண்றப்ப எங்களோட சிஸ்டர் இன் லா இருப்பாங்க. அவங்க பயங்கர எக்ஸ்பர்ட்டா கட்டிடுவாங்க. அவங்க வர முடியாததால நாங்களே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரேப் பண்றதுக்கு. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி ட்ரேப் பண்ணணுன்ட்டு. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா டீட்டெயிலிங்கா கூட ஷூட் பண்ணிக்கலாம். இந்த சாரி ரொம்ப ஹெவியா இல்லாததுனால இந்த அளவுக்காவது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப ஹெவியான சாரிலாம் இருந்தா கொஞ்சம் ப்ளீட்ஸ்லாம் வைக்கிறது கஷ்டம் தான். பட் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. நானும் மம்மியும் இங்க சாரி ட்ரேப் பண்ணிட்டு இருந்தோம். அத்தை வந்து சாமியோட ஃபேஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன், ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் சாமி ஃபேஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் நானும் அத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தோன்ட்டு. லைக் பொட்டு, கம்மல், மூக்குத்தி, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு மேல வைக்கிற ஆக்சசரிஸ் இதெல்லாம் அத்தை வந்து ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டு இருந்தாங்க. இந்த ரெட் கலர் சாரியை ட்ரேப் பண்றதுக்கு முன்னாடி அத்தையோட சாரியை ஃபர்ஸ்ட் ட்ரேப் பண்ணி முடிச்சிட்டோம். அத்தை இங்க வரப்பயே அவங்களோட சாரி, சொம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களால தனியாவும் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து நானு, அம்மாவும் இருந்தோம். ஸோ எல்லாரும் சேர்ந்தா ஈஸியா ட்ரேப் பண்ணி முடிச்சிடலான்ட்டு இங்கே எடுத்துட்டு வந்திருந்தாங்க அத்தை. அதுக்கப்புறமா அத்தை இங்க வேற என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்லயும் அவங்க போய் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா நானும் அம்மாவும் சேர்ந்து நாங்க சாரி கட்டி ரெடி பண்ணி வச்சிருந்தத எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வச்சுட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அம்மாவையும் கிளம்ப சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சிவாவும் அத்தைய ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ நானும் சிவாவும் மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு அம்மாவை கிளம்ப சொல்லியாச்சு. சாரியோட சாமியை உட்கார வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஹிப் செயின் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் அட்டாச் பண்ணியாச்சு. அதெல்லாம் கயிறு வச்சு தான் கட்டினாங்க சிவா. அதுக்கப்புறமா கழுத்துக்கும் நகை போட்டாச்சு. அத்தை வந்து சாமியோட ஃபேஸை எல்லா ஆக்சசரிஸும் வச்சு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சாமியோட ஃபேஸை தேங்காயிலையும் கட்டி வச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் சொம்பில் மாயில வச்சுட்டு அப்படியே ஃபேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாமியோட ஃபேஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் சுஷில் ஜுவல்லரியில் வாங்கினேன்ட்டு. வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மை போட்டிருந்தாங்க அண்ட் லிப்ஸ்டிக்கும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கழுத்துக்கு வந்து இன்பில்ட்டாக அதிலே செயின் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர மிச்சம் எல்லா ஆக்சசரிஸும் தனித்தனியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணதால ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஷைனிங்காக இருந்துச்சு. ஃபேஸ் நல்லபடியாக உட்கார வச்சதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, க்ரௌனா என்னன்ட்டு இந்த தலைக்கு பின்னாடி வைக்கிறது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. பக்கத்துல இருந்து பார்க்குறப்ப கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிவா கொஞ்சம் தூரத்தில் போய் சொன்னார், லைட்டாக க்ராஸாக இருக்குது அதை சரி பண்ணிட்டு. ஸோ அதையும் சரி பண்ணியாச்சு. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பூஜை ரூம கொஞ்சம் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சிவா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பார்ஸ் தான். இந்த ஒயிட் அண்ட் ரெட் பார் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தை வீட்ல இருந்தது. அவங்க வந்து எங்களுக்கு குடுத்துட்டாங்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ட்ராப்ல நல்லா எடுப்பா இருந்துச்சு. ஸோ அங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பார்ஸ் இருந்ததால நம்ம வந்து நைட்டே போட்டு வச்சுட்டோம். இதே வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸா இருந்தா நம்ம நைட் போட முடியாது. மார்னிங் பார்க்குறப்பயே எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடும். ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, மேக்ஸிமம் பூஜா ரூமோட டெக்கரேஷனுக்குலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு, சாமிக்கு டெக்கரேட் பண்றது மட்டும் நம்ம வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அத வந்து காலையில பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ஸ்டோர்ல இந்த மாதிரி ஒரு லாங் ஆன்டிக் பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து பார்த்தோனே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நம்ம பூஜை ரூமோட வாசல்ல பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் டோர் பக்கத்துல நீஷ் இருக்கு. அண்ட் லென்த்தும் பார்த்தீங்கன்னா, நாங்க இப்ப வாங்குன இந்த டெக்கர் பீஸ்க்கு செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. இத கடையில பார்த்தோனே சிவா சொன்னாரு, "நமக்கு வந்து இந்த இடத்துக்கு இது வந்து ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். ஹைட்டும் சரியா போகும். நல்லாருக்கும்" அப்படின்ட்டு. அதே மாதிரி வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நானும் சிவா போயிருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வந்து வீட்டோட வாசலுக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். அண்ட் அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை ரூம்க்குள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்ல பேக் ட்ராப்ல, அதே மாதிரி தான் டிசைன் அண்ட் சைஸ் இருக்கு. இந்த மாரிலாம் எடுத்து போட்டு டெக்கர் பண்றப்ப தான் அந்த ஃபெஸ்டிவல், பூஜாவோட வைபே வரும். இல்லன்னா வந்து ஒரு மாரி பிளெயினா இருக்கிற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு தோரணம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சாமி ரூம் வாசல்ல கட்டலாம் அப்டின்ட்டு. இது அங்க வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எண்ட் டூ எண்ட் வந்து பத்தல அப்டின்ட்டு. சிவா கூட சொன்னாரு, "நம்ப எக்ஸ்ட்ராவா கயர் கட்டி வேணா கட்டலாமான்ட்டு." அப்புறம் நான் வந்து என்ன சொன்னேன்னா, "இல்ல டபுள் சைட் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அத வச்சு ஒட்டி விட்டுருங்க. எவ்ளோ லென்த் இருக்கோ அவ்ளோக்கே ஒட்னா போதும்." அப்டின்ட்டு. அதே ஐடியாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு அண்ட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போன ஃபேன்சி ஸ்டோர்ல இந்த மாரி நெல்லுல வந்து தோரணம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி கீழ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வாசல்ல வந்து இது கட்டினா நல்லாருக்கும் அப்டின்ட்டு, அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம்குள்ள வந்துட்டோம். இந்த மாதிரி காயின்ஸ் வந்து அத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க. ஸோ எப்பவுமே அத்தை வீட்ல பண்றப்ப அங்க தான் செய்வோம். இந்த இயர் நான் இங்க தனியா பண்றதால அத்தை வந்து காயின்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த காயின்ஸ வந்து யூசுவலா நாங்க எப்படி அத்தை வீட்ல டெக்கரேட் பண்ணுவோம்னா, சாமி கையில இருந்து அப்படியே காசு வந்து விழுற மாதிரி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, செல்லோ டேப் எடுத்து சாமியோட ரைட் கையில இருந்து அப்படியே கீழ வரைக்கும் விட்டாச்சு. அப்புறம் அந்த செல்லோ டேப்ல கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு ஒரு ஒரு காயினா அப்படியே நாங்க ஸ்டிக் பண்ணிட்டோம். பூஜை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு சில பேர் கூட சொல்லியிருந்தாங்க, "இந்த ஐடியா ரொம்ப நல்லாருக்கு. லக்ஷ்மி சாமினா காசு தர்றவங்க தானே. அவங்க கையில இருந்து இப்படி காசு விழுற மாதிரி இந்த ஐடியா சூப்பரா இருக்கு." அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த செல்லோ டேப் கீழ வந்து ஒரு பவுல்ல ஃபுல்லா காயின்ஸ் வச்சிருப்போம். ஸோ காசெல்லாம் வந்து அந்த பவுல்ல விழ்ற மாதிரி. ஸோ நாங்க ஈவினிங் வந்து ஒரு 6:00 கிட்ட இத ஸ்டார்ட் பண்ணோம். இந்த அளவுக்கு முடிக்கிறப்ப டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேல போய் படுத்துட்டோம். மார்னிங் 5:00 அலார்ம் வச்சு நான் எழுந்திரிச்சு சிவாவையும் எழுப்பி விட்டேன். ஏன்னா, அவர் வந்து போய் வாழை மரம்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாரு. லேட்டா போனா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும்ன்ட்டு ஏர்லியாவே போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னனால, அவரையும் எழுப்பி விட்டுட்டேன். சாமி ரூமுக்கு தேவையான மித்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து தர்ஸ்டே மார்னிங்கே 5:00லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு சிவா. ஏன்னா, ஏர்லி மார்னிங் போனா மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கும் பூ மார்க்கெட்ல. அதுக்கப்புறம்லாம் வந்து நம்மளால கால் கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து க்ரவுடடா இருக்கும். ஸோ ஃப்ரைடே மார்னிங் 5:00 எந்திரிச்சு, குளிச்சுட்டு சாமி ரூம்ல வேலைய ஸ்டார்ட் பண்ணது தான் வேலை போயிட்டே இருந்துச்சு. காலையில எந்திரிச்சதுலேருந்து மெயினா பூஜை ரூம்ல என்ன வேலைன்னா, நேச்சுரல் ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்றது. அதுவும் மெயினா சாமிக்கு வந்து அத்தை மல்லிகைப்பூ ஆரம் குடுத்துருந்தாங்க போடுறதுக்கு. அதுதான் கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா, சாமிக்கு வந்து மாரம் போடுறப்ப எந்த விதமானோட சப்போர்ட்டும் இல்லாம இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பயமாவே இருந்துச்சு. நிக்குமா? இல்ல விழுந்துருமா? அப்படின்ட்டு. அப்புறம் சிவா வந்து என்ன பண்ணாருன்னா, மல்லிகைப்பூ மாலையில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட் கட்டி, அத நாங்க சாமி வச்சிருக்கோம்ல, ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு அதுலலாம் கட்டி ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேல விழுறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்ட்டு. அம்மா வந்து கிச்சன்ல கொஞ்சம் ஃபுல்லா வேலைய பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அப்பாவும் கொஞ்சம் இந்த தேங்காய் உடைச்சு குடுக்குறது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தென் ஒரு 11:30 போல அத்தையும் அவங்க வீட்ல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சிஸ்டர் இன் லாவும் வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மிச்சம் மீதி இருக்கிற டெக்கரேஷன பண்ணிட்டோம். ஸ்டெப்ஸோட என்ட்ரிவேல இருக்க நிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அழகான பாட்ஸ் வச்சிருக்கேன். அண்ட் அதுக்குள்ள ஸ்னேக் பிளான்ட்ஸ் வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பிளான்ட்ஸ்லாம் ட்ரை ஆயிட்டு ஒரு மாரி போயிடுச்சு. இந்த பூஜைக்கு முன்னாடி பிளான்ட்ஸ் வந்து எப்படியாவது வாங்கி வைக்கணும் அங்க அப்படின்ட்டு நினைச்சுட்டு இருந்தேன். பட் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் சிஸ்டர் இன் லா வந்து முன்னாடி நாளே ரோஸ், ஜர்பரா ஃப்ளார்ஸ்லாம் குடுத்துட்டுருந்தாங்க. அன்னைக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது டெக்கரேஷன் பண்றேன். நெறைய ரோசஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி கிளாஸஸ்லாம் எடுத்து அதில கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிட்டு ரோசஸ்லாம் அதுக்குள்ள வச்சிருந்தாங்க. "இது எங்கேயாவது வை" அப்படின்ட்டு என் கையில குடுத்தாங்க. எனக்கு டக்குன்ட்டு இந்த என்ட்ரிவே தான் ஞாபகம் இருந்துச்சு. அங்க தான் பிளான்ட்ஸ் இல்லாம இருக்கு. ஸோ அந்த பாட்குள்ள வச்சிடலான்ட்டு அங்க போய் வச்சுட்டேன். அண்ட் சிவா வந்து சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்குன்ட்டு பூ வாங்க தர்ஸ்டே போனார்ல, அப்ப வந்து இந்த ருத்ராட்ச பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நம்ம ஹவுஸ் ஹெல்ப் ஃப்ரைடே மார்னிங் அன்னைக்கு இந்த பூ வச்சு அழகான மாலை கட்டி குடுத்தாங்க. ருத்ராட்ச பூ மாலையோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாரியோட கலருக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டா இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் சாமிக்கு படைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சிருந்தோம்னா, கோசம்பரி, ஒபட், தேங்காய் பால், உளுந்த வடை, பருப்பு வடை, உருளைக்கிழங்கு பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், லெமன் ரைஸ், ஒயிட் ரைஸ், சாம்பார், ஒபட் ரசம், கர்ட் ரைஸ் அண்ட் பாயசம். இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா என்னால ஷூட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் பிஸியா இருந்தோம். சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பூஜைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சாமிக்காக செஞ்சதெல்லாம் படைச்சு பூஜையும் நல்லபடியா நடந்துச்சு. ஷை வந்து ரீசென்ட்டா பாட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கா. அண்ட் பூஜை அப்போ லக்ஷ்மியோட சாங்கும் பாடுனா. देवी मां पाहि दीनदयापरि मां पाहि दीनदयापरि मां पाहि
ஆஃப்டர்நூன் பூஜையை முடிச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிக்கிறப்ப ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாரியும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போக சொல்லி. அண்ட் சில பேர்லாம் 4 o'clockல இருந்தே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சர்பரா ரோஸ் ஃப்ளார்ஸ்லாம் சிஸ்டர் இன் லா வந்து அவங்களோட ஃபார்ம்ல இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷனுக்காக. அவங்க ஆக்சுவலி நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க. பட் எனக்கு வந்து டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இருந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். வரவங்களுக்குலாம் ஒன்று ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றப்ப என்னால் வந்து கொஞ்சம் கூட ஷூட் பண்ணவே முடியல. ஏன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தாங்க. என் ஃபோன் எங்கே இருந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போகிறப்ப டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. அண்ட் என்னையும் சில பேர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போகிறதுக்கு. நான் 9:30க்கு மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். அப்படியும் இன்வைட் பண்ண எல்லாரோட வீட்டுக்கும் போக முடியல. டைம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 2-3 பேர் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். இதுக்கே நான் திரும்ப வீட்டுக்கு வரப்ப நைட் 11:45 ஆயிடுச்சு. அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் எங்களோட வரலட்சுமி பூஜை நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. இந்த vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Missing someone